ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு பயோ வேர்ல்டு 2020 சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து வெப்பநிலை. போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒளி, அதாவது வெளிச்சம், அதாவது சூரிய ஒளி, இந்த மாதிரி வெளிச்சத்தை பற்றி பார்த்தோம். ஒளி வந்து தேவை எப்படி அப்படிங்கிறத பற்றி, ஒளி காரணி பற்றி பார்த்தோம். இப்போ வந்து வெப்பநிலை காரணி, சூழ்நிலையியல் காரணிகளில் நம்ம பார்க்க போகிறது இப்போ வெப்பநிலை காரணி. இப்போ வெப்பநிலை என்பது என்னென்னா, ஒரு உயிரினத்தினுடைய கிட்டத்தட்ட அனைத்து வளர்சிதை மாற்றங்களையும் பாதிக்கக்கூடிய முக்கியமான காரணிகளில் இது ஒரு முக்கியமானது ஒன்று. வளர்சிதை மாற்றங்கள், இப்போ ஒரு உயிரினத்தில் வந்து உள்ளே நடக்கக்கூடிய அந்த வளர்சிதை மாற்றங்கள் அப்படின்னு என்ன உங்களுக்கே தெரியும். இப்போ ஒரு சுவாசித்தல் நிகழ்ச்சி நடக்குது, அல்லது என்னது உங்களுக்கு ஒரு செரித்தல் நிகழ்ச்சி நடக்குது. இப்போ தாவரங்கள் எடுத்துட்டோம்னா ஒளிச்சேர்க்கை, சுவாசித்தல், நீராவி போக்கு, இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நடக்குது பார்த்திங்களா. அந்த வளர்சிதை மாற்றங்களுக்கு முக்கியமாக என்ன தேவைப்படுதுன்னா வெப்பநிலை அப்படிங்கிறது முக்கியமான காரணியாக இருக்குது. சரி, இப்போ ஒரு உயிரினத்தினுடைய ஒவ்வொரு வாழ்வியல் செயல்முறையும் அதிக அளவு வளர்சிதை மாற்ற விகிதத்தை உண்டாக்க ஒரு உகந்த வெப்பநிலை தேவைப்படுகிறது. வளர்சிதை மாற்றம் வந்து எந்த அளவுக்கு நடக்குதோ அந்த அளவுக்கு ஒரு உயிரினம் வந்து அதனுடைய வாழ்வியல் செயல்முறைகள் வந்து நல்லாயிருக்கும். அப்போ அதுக்கு தேவையான வெப்பநிலை வந்து எப்படி இருக்கணுமா, ஒரு உகந்த வெப்பநிலை வந்து இருக்கணும் அப்படிங்கிறாங்க. உகந்த வெப்பநிலைன்னா எப்படி, சரியான வெப்பநிலை. இப்போ வெப்பநிலைன்னு எடுத்துட்டோம்னா அதனுடைய வரையறைகள் வந்து பார்த்திங்கன்னா 3 முறைகளில் வந்து அதை வரையறுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஒன்று வந்து குறைந்தபட்ச வெப்பநிலை, இன்னொன்று உகந்த வெப்பநிலை, இன்னொன்று அதிகபட்ச வெப்பநிலை. வெப்பநிலை வந்து 3ஆக பிரிக்கிறாங்க: குறைந்தபட்சம், உகந்த வெப்பநிலை, அதிகபட்ச வெப்பநிலை. குறைந்தபட்ச வெப்பநிலைங்கிறது இந்த குறைந்த வாழ்வியல் நடவடிக்கைகளுக்காக உகந்தது. அதாவது வாழ்வியல் நடவடிக்கைகள் அப்படிங்கிறதுல ஒன்றும் இல்லை, ஒரு உயிரினத்தினுடைய அந்த வளர்சிதை மாற்றமாகட்டும், மற்ற செயல்முறைகளாகட்டும், எதாக இருந்தாலும் சரி, அந்த உயிரினத்தினுடைய வளர்ச்சி, மற்ற செயல்முறைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெப்பநிலை வந்து குறைவாக இருக்கும் பொழுது அந்த செயல்முறைகள் எப்படி தான் இருக்குமா, நடவடிக்கைகள் வந்து குறைந்த அளவில் தான் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் உகந்த வெப்பநிலை அப்படிங்கிறது ஆப்டிமம் டெம்பரேச்சர்ம்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாழ்வியல் செயல்முறைகள், நடவடிக்கைகள் வந்து எப்படி இருக்குமா, அதிகமாக இருக்கும். இதில் வந்து அதிகமாக இருக்கும். புரியுதுங்களா? அடுத்து அதிகபட்ச வெப்பநிலை. இதை வந்து அளவுக்கு அதிகமானால் அமிர்தமும் நஞ்சாகும்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா, அது மாதிரி தான் இது. வெப்பநிலை வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே போச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆக அந்த உகந்த வெப்பநிலைக்கு மேலே அதிகமாக போச்சுன்னா அந்த வாழ்வியல் என்னாக நடைமுறைகள், அந்த செயல்பாடுகள் என்னாகும், தடைபட ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? குறைந்ததில் அந்த செயல்பாடுகள் குறைவாக இருக்கும். கொஞ்சம் ஆப்டிமம், அதாவது உகந்த வெப்பநிலை, அதான் என்னது, சரியான அளவான வெப்பநிலைம்பாங்க. அதில் அதிகமான இந்த செயல்பாடுகள் வந்து நடக்கும். ஆனால் அளவுக்கு மீறி போனால் எந்த செயல்பாடுகள் என்னங்கிறாங்க, நடக்காமல் பாதிக்கப்படுது அப்படிங்கிறாங்க, தடைபடுது அப்படிங்கிறாங்க. புரியுதா? ஸோ அந்த 3 வெப்பநிலையில் வந்து எது தான் உயிரினங்களுக்கு வந்து பொருத்தமானது, அந்த உகந்த வெப்பநிலை. புரியுதுங்களா? சரி, இது வந்து வெப்பநிலை பற்றி பார்ப்போம். இதில் இந்த ராங்கேர் அப்படிங்கிற ஒருத்தர் வர்றார். ராங்கேர், அதாவது ஒரு பகுதியில் நிலவும் வெப்பநிலையின் அடிப்படையில் ராங்கியர் வந்து என்ன பண்ணுறாரு, உலகினுடைய தாவரங்களை வந்து பார்த்திங்கன்னா 4 வகைகளில் வகைப்படுத்தியிருக்காரு. உலகத்தில் இருக்கக்கூடிய தாவரங்களை, ஏன்னா உலகத்தில் வந்து எல்லா இடத்துலேருந்து வெப்பநிலை வந்து ஒரே மாதிரியாக இருக்குமா, இருக்காது. ஒவ்வொரு ஏரியாவிலையும் அதனுடைய வெப்பநிலை வந்து மாறும். ஸோ அதை அடிப்படையாக வச்சு இவர் மொத்தம் வந்து 4 வகைகளாக பிரிக்கிறாரு. ஒன்று வந்து என்னது, மெகாத்தேம்கள். அடுத்து 2வது வந்து மீசோத்தேம்கள். 3வது வந்து மைக்ரோத்தேம்கள். 4வது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க பாருங்க, ஹிகிஸ்டோத்தேம்கள். ஹிகிஸ்டோத்தேம்கள் அப்படின்னு 4ஆக பிரிக்கிறாரு. சரி, இப்போ அது இல்லாமல் உங்களுக்கு வந்து அதிலே வெப்பநீர் ஊற்றுகள். வெப்பநீர் ஊற்றுகள்லாம் என்ன அர்த்தம், அதாவது நீர் வந்து எப்படி இருக்குமா, அப்படி கொதிக்குமா. 1 டிகிரியில் தண்ணி எப்படி கொதிக்கும், அது மாதிரி ஊற்று, கீழேருந்து வரக்கூடிய ஊற்று தண்ணி வந்து அப்படி கொதிநீராக வெளியில் வரும். அதேமாரி கடலில் வந்து பார்த்திங்கன்னா, ஆழமான கடலில் வந்து நீரோட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா நீரினுடைய வெப்பநிலை எவ்வளோ இருக்குமா, 100 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாகவே இருக்குமா. நம்ம கடலில் வந்து மேலோட்டமாக கடற்கரை ஓரத்தில் அந்த நம்ம காலை நினைப்போம், கடற்கரை ஓரத்தில் நடப்போம், அந்த மேலே வந்து தண்ணி வந்து குளிராக தான் இருக்கும், குளிர்ச்சியாக தான் இருக்கும். ஆனால்
ஆழமான கடலில் கீழே வந்து போக போக அந்த கீழே போகக்கூடிய ஒரு நீரோட்டம் வந்து ஓடிட்டுருக்குமா. அந்த நீரோட்டத்தில் வந்து எவ்வளோ இருக்குமா வெப்பநிலை 100 டிகிரிக்கு மேலே இருக்குது அப்படிங்கிறாங்க. இதில் வெப்ப சகிப்புத்தன்மை அடிப்படையில் வந்து உயிரினங்களை வந்து 2 பிரிக்கிறாங்க. அதாவது வெப்பத்தை சகித்து கொள்ளக்கூடியது, அந்த சகித்து கொள்ளக்கூடிய தன்மையை வந்து அடிப்படையாக வச்சு 2 வகைகளாக உயிரினங்களாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து யூரிதெர்மல், ரெண்டாவது வந்து ஸ்டீனோதெர்மல் அப்படிம்பாங்க. யூரிதெர்மல் அப்படின்னா இந்த உயிரினங்கள் வந்து அதிக வெப்பநிலை ஏற்ற இறக்கங்களை பொறுத்து கொள்ளும் உயிரினங்கள். அதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல உயிரினம் வாழுதுன்னா அது தாவரமாக இருக்கட்டும், விலங்காக இருக்கட்டும், மனிதன் ஏதோ ஒரு உயிரினம், அந்த சுற்றுச்சூழலில் வந்து வெப்பநிலை வந்து எவ்வளவு அதிகமானாலும் அந்த வெப்பநிலையினுடைய ஏற்ற இறக்கங்கள் திடீர்னு கீழே குறையலாம், திடீர்னு வந்து அதிகமாகலாம். ஸோ அந்த மாதிரி எந்த மாதிரி அதிகமான வெப்பநிலை வந்து ஏற்ற இறக்கத்தில் இருந்தாலும் அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு அந்த உயிரினம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் அந்த உயிரினங்கள் என்ன சொல்கிறாங்க, யூரி தெர்மல் அப்படிம்பாங்க. இப்போ எடுத்துக்காட்டு வந்து என்ன சொல்கிறாங்க, ஜோஸ்டிரா. இது வந்து பார்த்திங்கன்னா கடல் ஆஞ்சியோஸ்போம், கடலில் இருக்கக்கூடிய ஒரு தாவரம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிமீசியா ட்ரைடன்டேட்டா. ஸோ இந்த தாவரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய சுற்றுச்சூழலில் வந்து வெப்பநிலை வந்து எந்தளவுக்கு அதிகமான வெப்பநிலை ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் அந்த தாவரம் வந்து என்னாகாது, பாதிக்கப்படாமல் உயிரோடு வாழும் அப்படிங்கிறது. அடுத்து ஸ்டீனோதெர்மல். இது வந்து பார்த்திங்கன்னா குறைந்த வெப்பநிலை மாறுபாடுகளை மட்டும்தான் பொறுத்து கொள்ள முடியும். இதனால் என்ன, இந்த உயிரினங்கள் ஸ்டீனோதெர்மல்னால் அந்த உயிரினங்கள் வந்து தன்னை சுற்றி நிலவக்கூடிய வெப்பநிலை வந்து ஓரளவுக்கு ரீசனபிளாக குறைந்த அளவு வெப்பநிலை மாறுபாடு இருந்தால் சகித்து கொள்ளும். ஆனால் கொஞ்சம் அதிகமான வெப்பநிலை வந்து சுற்றுச்சூழலில் வருது, ஏற்ற இறக்கங்கள் வருது அப்படின்னா அதனால் தாங்கி கொள்ள முடியாது. ஸோ அது வந்து ஸ்டீனோதெர்மல். இப்போ எடுத்துக்காட்டு வந்து மாமரம், நம்ம பார்க்குற பார்த்திங்களா, மா மற்றும் பனை, அதாவது நிலத்தில் வாழக்கூடிய இந்த ஆஞ்சியோஸ்போம்கள், இதெல்லாம் வந்து ஸ்டீனோதெர்மல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வெப்பமண்டல நாடுகள் இப்படி வந்து பார்த்திங்கன்னா கனடா, ஜெர்மனி, இந்த நாட்டுகளெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாமரம், நம்ம மா இருக்குது பார்த்திங்களா, மாமரம், இது வந்து அங்கே வளர்வதில்லை. அங்கெல்லாம் வந்து என்ன பார்க்கவே முடியாதான். ஏன்னா அதெல்லாம் வெப்பமண்டல நாடுகள். கனடா, ஜெர்மனி எல்லாம் வந்து வெப்பநிலை வந்து அதிகமாக இருக்கும், நம்ம இந்தியா நாட்டை விட அதிகமாக இருக்கும். அதனால் வந்து அங்கெல்லாம் இதெல்லாம் தாக்கு பிடிக்க முடியல, புரியுதுங்களா. அந்த மாமரம்லாம் அங்கே கொண்டு போய் வச்சாங்கன்னா பட்டு போயிடும், அந்த வெப்பநிலை தாங்க முடியாமல் இறந்து போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ அடுத்து வந்து வெப்ப அடுக்கமைவு. வெப்ப அடுக்கமைவு எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, அதாவது ஒரு நீர் வாழ் இடத்துல நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு படம் இருக்கு பாருங்க. வெப்ப அடுக்கமைவை எங்கே பார்க்கணுன்னா ஒரு குளம் பார்த்திங்களா, இந்த குளத்தில் வந்து அந்த வெப்ப அடுக்கமைவை பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நீர் சார்ந்த வாழ்விடத்தில் தான் பார்க்கலாம் அந்த அடுக்கமைவு. அதாவது நீங்கள் சாதாரணமாக பார்த்தாலே தெரியும், ஒரு குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அதனுடைய வெப்பநிலை. நீரின் ஆழம் அதிகரிக்க அதன் வெப்பநிலை அடுக்குகளில் ஏற்படும் மாற்றமே வெப்பநிலை அடுக்கமைவு. அதாவது ஆழம் வந்து அதிகரிக்க வெப்பநிலை என்ன ஆகுது, மாறுது பார்த்திங்களா. அந்த மாதிரி மாறக்கூடிய அந்த மாற்றம் தான் வெப்பநிலை அடுக்கமைவுங்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 விதமான வெப்பநிலை அந்த வெப்ப அடுக்கமைவு பார்க்கலாம். ஒன்று வந்து எபிலிமினியான், இன்னொன்று வந்து மெட்டாலிமினியான், இன்னொன்று வந்து ஹைப்போலிமினியான். இப்போ இந்த படத்தில் பாருங்கள், ஃபஸ்ட்டு மேலே இருக்குது எபிலிமினியான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நீரினுடைய வெப்பமான மேலடுக்கு. தண்ணியில் வந்து குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேலே அப்படி தண்ணி எப்படி லைட்டாக வெதுன்னு இருக்கும், புரியுதுங்களா. அதுதான் வெப்பமான மேலடுக்கு. அடுத்து ரெண்டாவது வந்து மெட்டாலிமினியான். இது வந்து பார்த்திங்கன்னா வெப்பநிலை வந்து என்னாக குறைய ஆரம்பிச்சிடும், புரியுதுங்களா. இங்கே வந்து கொஞ்சம் கூலிங்காக இருக்கும். ஹைப்போலிமினியான் அப்படிங்கிறது மூணாவது, கீழே இருக்கிறது ரொம்ப குழுன்னு இருக்கும், குளிர்ந்த நீராலானது இது இருக்கும், புரியுதுங்களா. அப்போ 3 அடுக்குகள். இது வந்து நீங்கள் ஒரு குளத்தில் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு அமைவு தான், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து இந்த வெப்பநிலை அடிப்படையிலான மண்டலங்கள். வெப்பநிலை அடிப்படையாக வச்சு நம்ம பூமியினுடைய நிலப்பரப்பு அந்த பகுதியை வந்து என்ன செய்கிறாங்க, மண்டலங்களாக பிரிக்கிறாங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா
விரிவகலம், குத்துயரம் ஆகியவற்றில் மாறுபாடுகள் பூமியின் மேற்பரப்பில் வெப்பநிலை மற்றும் தாவர கூட்டங்களை பாதிக்கிறது. விரிவகலம் மற்றும் குத்துயரம் ஆகியவற்றினுடைய அடிப்படையில் தாவர கூட்டங்களவை படங்கள் கீழே நம்ம அடுத்து கொடுத்துருக்க படங்கள் மூலமாக விவரிக்கப்பட்டுள்ளதுங்கிறாங்க. விரிவகலம் அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ தரைமட்டத்திலேருந்து இப்போ இது பூமத்திய ரேகை அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் விரிவகலம்னு இப்படி அதனுடைய அகலப்போக்கில் போக்குறது அது விரிவகலம். குத்துயரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நிலப்பரப்புலேருந்து மேலே, அதாவது மலைப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா. குத்துயரம்னா என்னென்னா உனக்கு மேலே போக இப்போ ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி மலைப்பிரதேசங்கள் மேலே ஏறணும் பார்த்தீங்களா, அதுதான் குத்துயரம். புரியுதுங்களா? ஸோ இதில் என்னென்னா அந்த மாறுபாடுகள் இருக்கும். எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியாவது வெப்பநிலை இருக்குமா? இங்கே இருக்கக்கூடிய வெப்பநிலை இங்கே இருக்குமா? அல்ல இங்கே இருக்கக்கூடிய வெப்பநிலை இங்கே இருக்குமா? எல்லாமே மாறுபடும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த தாவர கூட்டங்கள் மாறுபடும் அங்கே இருக்கக்கூடியது. புரியுதுங்களா? அதை பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த விரிவகலம், குத்துயரம். குத்துயரத்தில் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே போகிறது. இப்போ இந்த பூமத்திய ரேகை இங்கே இருக்குது. புரியுதுங்களா? இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே விரிவகலம், இது விரிவகலம் அப்படியே தள்ளி தள்ளி போக அதனுடைய இது பாருங்கள். இப்போ பூமத்திய ரேகையில் இந்த எட்ஜு ஒரு நுனியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, பூராமே குளிர்ந்த பிரதேசம். அங்கே என்ன இருக்காது, சூரியனுடைய ஒளியே இருக்காது. புரியுதுங்களா? இப்போ குத்துயரம்னா என்ன அர்த்தம்? பூமத்திய ரேகை இங்கே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த விரிவகல தாவர கூட்டங்கள் அப்படி தானே. சரி, இப்போ இதில் பாருங்கள், இதுதான் மையமாக எடுத்துங்க. இப்போ இந்த எண்டில் பாருங்கள் எப்படி இருக்குது உங்களுக்கு பனிக்கூட்டம். இது என்னென்னா உங்களுக்கு எப்படி இருக்குங்க, பூராமே சூரிய ஒளி படாமல் பனியாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா பனி கம்மியாக இருக்கும். அங்கே தூந்திர பகுதிம்பாங்க. அப்புறம் கொஞ்சம் சன்லைட்னுடைய இது இருக்கும். ஊசி இலை காடுகள் அங்கே உருவாகுது. அப்புறம் இலையுதிர் காடுகள் வருது. அப்புறம் புல்வெளி அல்லது பாலைவனம். இங்கே வெப்பமண்டலம், ஹீட் அதிகமாக இருக்குது இந்த பக்கம். புரியுங்களா? ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா வெப்பமண்டல காடுகளாக இருக்கும். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பனிக்கூட்டமாக இருக்கும். புரியுதா? அப்போ விரிவகல தாவர கூட்டங்கள் அப்படிங்கிறதான் எங்கே நமக்கு சூரிய ஒளி அதிகமாக இருக்கும், அங்கே வெப்பமண்டல மலைக்காடுகளாக இருக்குது. இந்த பக்கம் போக போக அது என்ன ஆகுது உங்களுக்கு, அப்படியே சூரியனுடைய ஒளி அந்த வெப்பநிலை இல்லாமல் போகிறதுனால பனி பிரதேசமாக தூந்திர பகுதி அங்கே பார்த்திங்கன்னா தாவர இனக்கூட்டங்கள் அரிதாக காணப்படும். இங்கே இருக்கிற மாதிரி இங்கே இருக்காது, இங்கே இருக்கிற மாதிரி இங்கே இருக்காது. புரியுதுங்களா? ஸோ இது விரிவகல தாவர கூட்டங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா குத்துயரம். அதாவது பார்த்திங்கன்னா இதில் என்ன கொடுத்துருக்காங்க அதை நான் சொல்ல மறந்துட்டேன். இங்கே பாருங்கள், விரிவகலம் பூமத்திய ரேகை 0 டிகிரி முதல் துருவங்களின் 90 டிகிரி வரையிலான காணப்படக்கூடிய கோணம். புரியுதுங்களா? இந்த 0 டிகிரியிலேருந்து இந்த 90 டிகிரிக்கு என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து குத்துயரம். நம்ம குத்துயரம் அப்படிங்கிறது கடல் மட்டம். நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, கடல் மட்டம் அதிலேருந்து நம்ம மேலே எந்த அளவுக்கு போகிறோமோ அதுதான் சொல்கிறது குத்துயரம் அப்படிங்கிறாங்க. இதில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதனுடைய ஹைட். வெப்பமண்டல மலைக்காடுகள் கீழே இருக்கக்கூடியது எப்படி இருக்குது, அப்புறம் மேலே போக 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 அதனுடைய அடி மேலே போக போக எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. கீழே வெப்பமண்டல மலைக்காடுகள், அப்புறம் புல்வெளி அல்லது பாலைவனம், அடுத்து இலையுதிர் காடுகள், அடுத்து ஊசி இலைக்காடுகள், தூந்திர பகுதி, அப்புறம் பனி பிரதேசமாக இருக்கும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹைட்டு மேலே போக போக எப்படி இருக்குது, பனி இப்போ இமய மலையெல்லாம் பாருங்கள், மேலே மலைப்பகுதிகள் தூந்திரமாக தானே பூராமே பார்த்து எப்படி இருக்குது, பனி படர்ந்த பிரதேசமாக தான் இருக்குது அதெல்லாம். அப்போ ஹைட் அதிகமாக போகுது, அங்கே என்னது பனி பிரதேசங்களாக காணப்படுகிறது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பனி பிரதேசம் அதிகமாக இருக்கும். இது நம்ம நிலப்பரப்பில் நல்லா வெயில் அடித்து நம்ம வெப்பநிலை அதிகமாக இருக்கும், வெப்பமண்டல மலைக்காடுகளாக இருக்கும். புரியுதுங்களா? சரி, இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா வெப்பநிலையினால் ஏற்படும் விளைவுகள் என்னென்ன, அதனுடைய விளைவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம்.
வெப்பநிலை அப்படிங்கிறது ஒரு தாவர உடலில் நடைபெறும் அனைத்து உயிர் வேதியியல் வினைகளுக்கு உதவக்கூடிய நொதிகளின் செயல்பாட்டை பாதிக்கிறது. நல்லா வச்சுங்க, நொதிகள் புரியுதுங்களா? இப்போ வந்து ஒளிச்சேர்க்கை, சுவாசித்தல் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய நொதிகள் வந்து பங்கெடுத்துக்கும். புரியுதுங்களா? அந்த நொதிகளினுடைய செயல்பாட்டை பாதிக்கிறது வெப்பநிலை. அதேமாதிரி உயிரியல் அமைப்புகள் வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன் அதனுடைய கரைதிறன் அது மற்றும் அந்த சுவாசத்தை வந்து அதிகரிக்கிறது மற்றும் நாற்றுக்களின் வளர்ச்சியை தூண்டுகிறது. நாற்று நட்டு வைக்கிறோம் பார்த்திங்களா, அந்த நெல் நாற்று இதெல்லாம் அதனுடைய வளர்ச்சியை வந்து தூண்டுறது. இதெல்லாம் வந்து வெப்பநிலை பொறுத்து தான் இருக்குது. அப்புறம் உயர் ஈரப்பதத்துடன் கூடிய குறைந்த வெப்பநிலை தாவரங்களுக்கிடையே நோய்களை பரப்புகிறது. ஈரப்பதம் வந்து அதிகமாக இருந்து வெப்பநிலை வந்து குறைவாக இருந்தால் என்னாக நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது பூஞ்சை நோய்கள்லாம் ஈஸியாக வந்துடும். ஈரப்பதம் எங்கே இருக்குதோ அங்கே பூஞ்சை நோய் வந்துடும்ல. அதனால் அந்த ஈரப்பதம் இல்லாமல் கொஞ்சம் வெப்பநிலை மீடியமாக இருந்துச்சுன்னா என்னாக அங்கே ஈரப்பதம் இல்லாமல் தாவரங்கள் வந்து நல்லா இருக்கும், நோய்கள் இல்லாமல் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈரப்பதத்துடன் மாறுபடும் வெப்பநிலை தாவர கூட்ட வகைகளை பரவலை தீர்மானிக்கிறது. அந்த வெப்பநிலை தாவர கூட்ட வகைகளின் பரவல்னு என்ன அர்த்தம்? இந்த பூமியில் வந்து பரவி காணப்படக்கூடிய இனம், ஒரு இனம் வந்து எந்த அளவுக்கு பரவி காணப்படுதோ அதுதான் இது வந்து அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் கரைதிறனை பாதிக்கிறது என்ன அர்த்தம்? கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன் அது வந்து சுவாசித்தல் நிகழ்ச்சியிலையும் முக்கியமான பங்கெடுத்துக்குது வெப்பநிலை. புரியுதுங்களா? சரி, இது வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன பார்த்துருக்கோம்? அதுக்கு வரைக்கும் வெப்பநிலை இதோட முடியுது. ஸோ அடுத்த டாப்பிக்கை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது வரைக்கும் இந்த வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதில் பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சேனலை. தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ்.